வசந்தத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று இன்னுமொரு தைப்பொங்கல் இந்த பட்டிமன்றத்தோடு உங்கள் வீடுகளுக்குள் வந்து கொண்டாடுவதற்கு எமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த தைப்பொங்கல் இதே மேடையில் ஓராண்டுகளுக்கு முன்னால் பட்டிமன்றம் செய்த முதல் தைப்பொங்கலை எனக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த இரண்டு பொங்கல்களுக்கு இடையில் இந்த நாடு பொங்கி வெடித்து சிதறி அப்படியே தணிந்து அவ்வப்போது பொங்கிக் கொண்டு நிற்கிறது. நாடே பொங்கலாய் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நல்ல பொங்கல் ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற நம்பிக்கையில் என்னுடைய அணியினரோடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று உங்கள் வீடுகளுக்குள் தொலைக்காட்சி பெட்டிகளூடாக, இணையம் வழியாக, கைக்கருவிகள் வழியாக வந்து நாங்கள் செய்ய போகும் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன? இது நானும் நீங்களும் நண்பர்களோ அல்லது திண்ணை பேச்சுக்களிலோ வீடுகளிலோ விவாதிக்கப்படும் பொருள் மட்டுமல்ல. இன்றைக்கு இந்த நாடே பேசிக்கொண்டிருக்கின்ற விவாதம். இந்த நாட்டின் நிபுணர்களிலிருந்து சாதாரண அடித்தட்டு மக்கள் வரைக்கும் தம்முள் விவாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். வெளிநாட்டுக்கு போவதா, இந்த நாட்டிலேயே இருப்பதா? இதுவல்ல தலைப்பு, இது உங்களுடைய விவாதம். எங்களுடைய தலைப்பு என்னவென்றால், இந்த இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறதல்லவா இந்த வெளிநாட்டு மோகம். இது நம்முடைய தாய் நாட்டை மீட்குமா தாக்குமா? இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்குமா அல்லது ஒரு பெருந்தாக்கத்தை உருவாக்குமா? இதுதான் இன்றைக்கு பட்டிமன்றம். இந்த மோகம், ஆர்வம், இதெல்லாம் மனங்களுக்குள் உருவாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அல்லவா? இளைஞர்களினுடைய மனங்களுக்குள் இந்த மோகம் உருவாகிறது என்று. மனங்களுக்குள் எதுவும் சும்மா எழுந்த மானமாக உருவாவதில்லை. அது அந்த மனங்களுக்குள் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு புறச்சூழலில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்க வேண்டும். புறச்சூழல் மாற்றமே நம்முடைய எண்ணங்களில் மாற்றத்தை உருவாக்குகிறது. அப்ப இந்த எண்ணத்தை இளைஞர்களுக்குள் உருவாக்கி இருக்கின்ற நம்முடைய அரசியல், பொருளாதார புறச்சூழல் என்ன? அதுதான் இன்று நம்முடைய நாடு எதிர்கொண்டிருக்கின்ற நெருக்கடி. இந்த புலம்பெயர்வு என்பது, தொழிலுக்காக இடம்பெயர்வது என்பதெல்லாம் நம்முடைய நாட்டுக்கு புதிதல்ல, இந்த உலகத்துக்கும் புதிதல்ல. காலகாலமாக தொழில் தேடி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய்கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய நாட்டினுடைய மலையக தோட்ட தொழிலாளர்கள் தொழில் தேடி வறுமையிலிருந்தும் பஞ்சத்திலிருந்தும் இந்த நாட்டை சீமையென்று நம்பி வந்தவர்கள், தம்முடைய உழைப்பினால் இந்த நாட்டை உருவாக்கி எடுத்தவர்கள். அப்பொழுதே தொழிலுக்கான புலம்பெயர்வு நிகழ்ந்தது நம்முடைய நாட்டை நோக்கி. பின்னர் இந்த நாடு ஒவ்வொரு பொருளாதார சிக்கல்களுக்குள் மாட்டிய நேரத்தில் இந்த நாட்டில் இருந்து வெளியில் உழைப்பு சக்தியையும் தூக்கி கொண்டு போக எதுவும் இல்லை, கையில் எதுவுமே இல்லை அவர்களுக்கு. அவர்களிடம் இருந்தது தம்முடைய உழைக்கும் சக்தி தான். அந்த உழைக்கும் சக்தியை தம்மோடு தூக்கி கொண்டு தம்முடைய குடும்பத்தை, சொந்தங்களை, அன்பை, ஆதரவை, எல்லாவற்றையும், பாதுகாப்பை எல்லாவற்றையும் இங்கே விட்டுவிட்டு ஓடிப்போய் மத்திய கிழக்கிலும் இன்னும் பல்வேறு நாடுகளிலும் தொழில் செய்து அந்த பணத்தை இந்த நாட்டுக்கு கொடுக்கின்ற ஒரு புலப்பெயர்வு நிகழ்ந்தது. தொழில் சார்ந்தது. அவர்கள் கொடுத்த வருமானம் இந்த நாட்டினுடைய அந்நிய செலாவணியை கட்டி எழுப்புவதில் ஒரு பெரும் பங்கை ஆற்றியது. அதன் பின்னர் போரும் அரசியல் பிரச்சனைகளும் நிலவிய காலங்களில் எல்லாம் உயிரை காத்துக் கொள்வதற்காக புலம்பெயர வேண்டி வந்தது. இதே சாட்டில் நல்ல வாழ்க்கைக்காகவும் புலம்பெயர்வு நிகழ்கிறது. இந்த புலம்பெயர்வெல்லாம் ஏன் நிகழ்கிறது? ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மக்கள் போவதற்கு ஆசைப்படுகிறார்கள், ஆர்வப்படுகிறார்கள் என்றால் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு தடித்த சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுவர் பொருளாதாரத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு மிக வளர்ந்த தொழில் வளர்ச்சி பெற்ற பொருளாதார வல்லரசுகளாக இருக்கின்றன. நம்முடைய நாடுகள் பின்தங்கி போய் தொழில் வளர்க்க முடியாமல், நாட்டு மக்களையே காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றன. ஆகவேதான் இந்த புலம்பெயர்வுக்கான மோகம் வருகிறது.
நம்முடைய நாடு நன்றாக தொழில் வளர்ந்த நாடாக நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய நாடாக இருந்தால் எவரும் இங்கிருந்து புலம்பெயர மோகம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. எனவே இந்த பொருளாதார தடுப்பு சுவரை தாண்டி பாய்வதற்கான இந்த மோகம், வரலாற்று ரீதியான இந்த மோகம் இப்பொழுது இங்கே எம்மை நாட்டை மீட்கப் போகிறதா, தாக்கப் போகிறதா? பேசப் போகிறார்கள், வாதிடப் போகிறார்கள். முடிவை நாங்கள் இவர்களுடைய வாதங்களை பார்த்த பிறகு தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். இப்பொழுது முதலில் இந்த வெளிநாட்டுக்கு போகின்ற இந்த மோகம் இந்த நாட்டை மீட்கும் என்று பேசுவதற்காக அந்த அணியைச் சேர்ந்த ஹரிஹரன் வருகிறார். வாருங்கள் ஹரிஹரன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும், கன்னித்தமிழாம் என் செந்தமிழ் தாயை சிரம் தாழ்த்தி. நடுவர் அவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, உலகம் எங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வசந்தத்தினுடைய நேய பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் சிறியேனின் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களோடு நான் நேரடியாக பட்டிமன்றத்திற்குள் நுழைகிறேன். நடுவர் அவர்களே, இந்த அவையிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. பாருங்கள் நடுவர் அவர்களே, இந்த சலசலப்பிற்கும் படபடப்பிற்கும் காரணம் என்னவென்றால் நடுவர் அவர்களே, எங்கள் இருவர் கைகளிலும் ஒரு தலைப்பானது தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைப்பு தான் இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் வெளிநாட்டு மோகம் தாய் நாட்டை மீட்குமா தாக்குமா என்ற தலைப்பிலே மீட்கும் என்ற அணி சார்பாக வாதாட வந்துள்ளது. ஆரம்பத்திலேயே பார்த்தோம் என்றால் நடுவர் அவர்களே, இந்த போராட்ட களங்களிலே பதாகைகளுடன் போராடியவர்களை விட கையிலே பாஸ்போர்ட்டுடன் போராடியவர்கள் அதிகம். அந்த அதிகரித்தவர்களில் தான் 3 பேர் இங்கே எதிரணியில் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து பேசப் போகிறார்கள், வெளிநாடுகளுக்கு செல்லும் ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஏமாறாதீர்கள் என்று எங்களை குற்றம் சாட்டி பேசப் போகிறார்கள். அப்படியான ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டு பாருங்கள் என்று இவர்களெல்லாம் பேசப் போகிறார்கள். பொருளாதார ரீதியாகத்தான் நாட்டை நாங்கள் மீட்க வேண்டும் என்று. உண்மையில் பார்த்தோம் என்றால் இந்த இலங்கையினுடைய பொருளாதாரம் எங்கு உயர்ந்து நின்றது என்றால், ஒன்று ஏற்றுமதி, இந்த தேயிலை பெருந்தோட்ட பயிர்களினுடையது, மற்றது எங்களுடைய சுற்றுலாத்துறை. இன்று இத்தனை காலம் கழித்து எங்களுடைய சுற்றுலாத்துறை வீழ்ச்சி பாதையில் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதை வீழ்ச்சி பாதையில் போக விடாமல் எங்கள் நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் அங்கு எங்கள் பண்பாட்டையும், அங்கு எங்கள் கலைகளையும், அங்கு எங்கள் உணவு பழக்கங்களையும் வழிகாட்டி இந்த நாட்டில் ஏதோ நாங்கள் தொட்டுணர்வதற்கு ஒன்று இருக்கிறது, இந்த கலாச்சாரத்தில் ஒன்று இருக்கிறது என்று வெளிநாட்டவர்கள் படைபடையாக இங்கு வந்தார்கள் என்றால், எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் இந்த கலாச்சாரத்தை வைத்து எங்களுடைய பணவரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய உண்மை. இந்த நல்லூர் திருவிழா காலத்திலே 400 மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணியாக இலங்கை அரசாங்கத்திற்கு கிடைத்தது என்றால், அது எல்லாம் இங்கிருந்து புலம்பெயர் தேசங்களுக்கு சென்று எங்கள் சொந்தங்கள் கொடுத்தது என்று தான் கூற வேண்டும் நடுவர். இன்று வருவார்கள் இவர்கள், நாங்கள் எல்லாம் வெளியில் நின்று கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை எவ்வாறு இறைப்பது என்று கூறுகிறோம், இவர்கள் கிணற்றுக்குள்ளே இறங்கி சேரும் சகதியுமாக எவ்வாறு கலக்கி விடுவது என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் பேசப்போவதை பாருங்கள். இவர்கள் கிணற்றுக்குள் இருந்து பேசும்போது சொல்லுவார்கள், இந்த நாட்டில் நாங்கள் சிறந்த பொருளாதார கொள்கையை வரையறுக்கலாம், சிறந்த ஒரு அரசியல் தலைவர்களை உருவாக்கி அரசியல் கொள்கைகளை வகுத்து அரசியல் பொருளாதார கொள்கையில் திடம் பெற்று எங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தலாம் என்பார்கள். இங்கு இவர்கள் அரசியல் கொள்கையோ சரி, பொருளாதார கொள்கையோ சரி, அல்லது சிறந்த அரசியல்வாதிகளை கதிரைகளில் அமர்த்த வேண்டுமானால் எதிலும் மாற்றம் தேவையில்லை, இவர்களுடைய மனங்களில் மாற்றம் தேவை. சிங்கள மக்கள் தங்களுடைய பேரினவாத பௌத்த கொள்கைகளிலிருந்து வெளிவருவார்களா என்றால் நிச்சயமில்லை. தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கொள்கைகளில் இருந்து வெளிவந்து வாக்குப்பட்டிகளில் வாக்கிடுவார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. அப்படி இந்த நாட்டினுடைய மக்களினுடைய மனங்களில் எல்லாம் மாற்றம் ஏற்படாத பொழுது இவர்களால் ஒரு சிறந்த அரசியல் தலைவரை இங்கு பிரசவிக்க முடியாது. அப்படி சிறந்த தலைவர்களை பிரசவிக்காத போது இவர்களால் ஒரு திடமான பொருளாதார அரசியல் கொள்கையை எக்காலத்திலும் உருவாக்க முடியாது என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். இங்கிருந்து புலம்பெயர்ந்த எங்கள் உறவுகள் எல்லாம் இன்று வெள்ளை குதிரைகள் ஓடிய வீதி எங்கும் தமிழ் மணக்க செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று லண்டனில் தமிழை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள், கனடாவில் தமிழை சேர்த்திருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் தமிழை சேர்த்து உலகெங்கும் தமிழை படைத்திருக்கிறார்கள், வாட்ஸ்அப்பில் தமிழை சேர்த்திருக்கிறார்கள், வைபரில் தமிழை சேர்த்திருக்கிறார்கள், கூகுள் இணையமென எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று தமிழை பரப்பி தமிழ் வாழும் இந்த பூமியில் ஏதோ இருக்கின்ற சுற்றுலா பயணிகளை இங்கு அழைத்து வருகிறார்கள் என்றால் எங்கள்
உங்கள் உறவுகள் புலம்பெயர்ந்து செல்வதால் ஏதோ ஒன்று இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் பாரதி பாடுகிறான். சென்றிடுவீர் எட்டு சக்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு வந்து சேர்த்தழுவீர் என்கிறான். அதே பாரதி இன்றிருந்தால் சென்றுவீர் எட்டாத்திக்கும் என்று படித்திருப்பான். ஏனென்றால் எட்டாத திக்குகள் கூட சென்று அங்கிருப்பவற்றை கொண்டு வந்து உங்களுடைய நாடுகளில் முதலிடுங்கள் என்று படித்திருப்பான் எங்கள் பாரதி. இன்று பாருங்கள், உலகிலேயே மூளை ஏற்றுமதியில் வளர்ந்திருக்கக்கூடிய நாடு இந்தியா. இந்தியா ஏற்றுமதி செய்கிறார்கள் அமெரிக்காவை நோக்கி எத்தனையோ பட்டதாரிகளை. அவர்கள் அங்கு சென்று ஐடி கம்பெனிகளில் உழைத்து தங்கள் நாடுகளில் முதலீடு செய்கிறார்கள். ஆனால் அந்த நாடு வளர்ந்து நிற்கிறது. ஆனால் எங்களுடைய நாடுகளில் 5ஆம் ஆண்டு பாஸ் பண்ணாதவர்களும் ஓஎல் பாஸ் பண்ணாதவர்களும் பள்ளிக்கூட படிப்பை நிறுத்திவிட்டு செல்பவர்களும் மூளைசாலி ஏற்றுமதி என்ற வரையறைக்குள் வர மாட்டார்கள். அவர்கள் தஞ்சம் புகுந்து செல்கிறார்கள். நாங்கள் கூறுவது எல்லாம் படித்து பட்டமெடுத்து உங்கள் கல்வியை ஆயுதமாக்கி வெளிநாடுகளில் செல்லுங்கள், அங்கு கற்று அங்கு உழைத்து அதை இங்கு முதலிடுங்கள் என்று கூறுகிறோம். ஆகவே நடுவர் அவர்களே, நான் உறுதியுமாக ஒன்றை கூற விரும்புகிறேன். பாரதிதாசன் கூறுகிறான், உலகாள உனது தாய் மிக உயர்வதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்கிறாள். உனது தாய் நாடு இங்கே உயிர் வாழ துடித்துக் கொண்டு இருக்கிறது தமிழா, நீ விழித்துகளி சென்று 8 திக்கும் சென்று இங்கு தேவையானவற்றை கொண்டு வந்து சேர்த்து விடு என்று கூறி சிறியேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஹரிஹரன். ஹரிஹரன் இந்த அணிக்கு ஒரு பெரிய பலம். அது ஏனென்றால் இது ஒரு பெரிய அதிசயம். இந்த விஷயம் நடப்பது மிகவும் கஷ்டம். ஏனென்றால் அவர் எதிரணி என்ன பேசப்போகிறது என்பதை அப்படியே காலத்தை கடந்து காலப்பயணம் செய்து போய் பார்த்து எதிரணி அடித்து விட்டு வந்திருக்கிறார். இது பட்டிமன்றங்களிலேயே முதல் முறையாக நிகழ்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அவர் எதிரணி என்ன பேசப்போகிறது என்று ஊகித்தே தன்னுடைய வாதத்தை தொடங்கினார். அவருடைய வாதத்தில் மிக முக்கியமாக அவர் சொன்னது என்னவென்றால், எம்முடைய நாட்டில் ஒன்று இல்லை என்றால் வெளியில் போய் அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள், அதை எடுத்துக்கொண்டு வருவதற்கான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், அந்த திறமையோடு வெளியில் போங்க, எடுத்துக்கொண்டு வாருங்கள், இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு அது உதவும் என்று சொல்லி பொழிப்பாக அவருடைய பேச்சில் அவர் ஆணித்தரமாக சொன்னார். அப்படி வெளியில் போய் எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்டை கனகாலமாக வெளியில் போகிறோம், எடுத்துக்கொண்டு வாரோம், இந்த நாட்டை மீட்டு விட முடியுமா, மீட்டோமா, மீட்க வாய்ப்பு உள்ளதா, அல்லது அது பெரும் தாக்கமாக முடியுமா என்று விளங்கப்படுத்துவதற்கு வருகிறார் எங்களுடைய கணேஷ்யாம். வாங்க. இவ்வகையிலே வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள் நுழைவோம். இளையவர்களிடையே அதிகரித்து வருகின்ற வெளிநாட்டு மோகம் தாய் நாட்டை தாக்குமா இல்லையா என்பதாகும். அந்த வகையில் நடுவர் மிக தெளிவாக கூறியிருந்தார். பாரதி கூறியதை போன்றுதான், திரைகடலோடியும் திரவியம் தேடு என்ற அடிப்படையிலே பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைய நாட்டிலே இன்றைய நிலைப்பாடு என்னவாக மாறி இருக்கின்றது பார்த்தால், திரைகடல் ஓடி போய் செட்டில் ஆகிவிடும் அடிப்படையிலே தான் இன்றைய நாடு மாறி இருக்கு. திரைகடல் வழியாக சட்டபூர்வம் இல்லாமல் உள்நுழைபவர்கள் ஆஸ்திரேலியாவிற்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது. சரிதானே? அது சொல்லப்பட்டுட்டது. அப்ப பாரதி சொன்ன மாதிரி திரைகடல் வழியா எல்லாம் படகுகள் எல்லாம் வலிக்கிட்டு போயிடாதீங்க, சும்மா சொல்றாரு. சரியா? அதுக்கு வருவோம் ஐயா. அங்குதான் இங்கு வெளிநாட்டு மோகம் என்ற அடிப்படையான ஒரு பதம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த வெளிநாட்டு மோகம் எப்படி வந்தது என்றால், அது ஒரு கனவு. வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் என்று பலர் கனவு கண்டவர்கள் தான். அந்த கனவை நனவாக்குகின்றது ஒரு வகையான ஒரு மோகம். சரி, அந்த கனவை நனவாக்க முடியாது தோல்வியுற்ற பொழுதிலும் எப்படியாவது சென்று விடுவேன், நடுவர் கூறியது போன்றுதான். அவ்வாறு சென்று விடுவது என்பது இன்னொரு மோகம். சரி, அதெல்லாம் கிடக்கட்டும், நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல போவதா இல்லையா என்று தெரியவில்லை, கனவு கண்டுவிட்டு தான் ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளையாவது பார்த்துட்டு போவோம் என்று கனவுலகிலேயே வாழ்ந்து விடுவது இன்னொரு மோகம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மோகத்திலே இளைஞர்கள் அதிகரித்து வருகின்றார்களாக இருந்தால், இந்த இளைஞர்கள் என்றால் யார்? நான் கூறவில்லை, இலங்கையினுடைய இந்த இளைஞருடைய கொள்கை கூறுகின்றது 15 தொடக்கம் 29 வயதுக்கு உட்பட்டவர்களாம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு சார்ந்து இந்த சிறுவர் வயதிலிருந்து ஒரு வயதடைந்தவருக்கு ஒரு மாற்றம் அடைகின்ற பொழுது அந்த மாற்ற கால பகுதிக்குள் இடைப்பட்டவர்களை தான் இந்த இளைஞர்கள் என்றொரு வரையை அது செய்கின்றது. அந்த வகையிலே இந்த இளைஞர்களுடைய வெளிநாட்டு மோகம் எவ்வாறு தாய் நாட்டை பாதிக்க போகின்றது என்பதை பார்க்க வேண்டும். தாய் நாட்டை எந்த வகையிலே பாதிக்கலாம் என்று நடுவர் கேட்டிருந்தார். மிக எளிமையாக கூற முடியும், அதைத்தான் முதலும் பேசிவிட்டார்கள். பொருளாதார ரீதியிலே பாதிக்க முடியும். இன்னொன்று அரசியல், கலை,
கலாசார சமூகசார ரீதியிலான ஒரு மனிதம் அடிப்படையிலே ஒரு தாய்நாட்டை பாதிக்க முடியும். அந்த வகையிலே முதலாவதாக ஒரு காரணத்தை எடுத்து நோக்குவோம். என்னவென்றால், நடுவர் அவர்களே, இலங்கையிலே அரசியல் பிரதிநிதித்துவமானது இதனால் தாக்கப்பட போகின்றது. உதாரணம் ஒன்று கூறுகின்றேன். 1948ஆம் ஆண்டு இலங்கையிலே இருந்த இலங்கை வாழ் தமிழர் மொத்த சனத்தொகையில் எத்தனை சதவீதம்? 15%. இன்று எத்தனை சதவீதம்? 7%. அரைவாசியாக குறைந்தது. இவர்கள் வந்தார்களா நாட்டுக்கு மீட்பதற்கு? காலம் காலமாக பார்க்கின்றோம், வெகுஜன வெளியேற்றம் வருகின்றது, நாட்டிற்கே வரவில்லை, அரைவாசியாக குறைந்தது. சரி, அரைவாசியாக குறைந்தால் தான் என்ன? இலங்கையில் பாராளுமன்றத்தை எடுத்து பாருங்கள். இதே காலப்பகுதியிலே 1970களிலே யாழ் மாவட்டத்துக்கான தேர்தல் ஆசனங்கள் எத்தனை இருந்தது? 11ஆக இருந்தது. இன்று எத்தனை ஆசனங்களாக இருக்கின்றது? 6 ஆசனங்களாக குறைந்து விட்டது. ஆக மொத்தத்திலே ஒரு அரசியல் ரீதியிலே மக்கள் மாற்ற வேண்டும் என்று கூறினால் மாற்றுவதற்கான அதிகாரத்தை எடுப்பதற்கு ஆசனங்கள் கூட மிச்சம் இருந்து விடாது இவர்கள் பேசுகின்ற பேச்சை பார்த்தால். ஏனென்றால் அடிப்படையிலே மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வீதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இலங்கையை வைத்துக் கொண்டிருந்தால் எவ்வாறு நாட்டை விட்டு மக்கள் போனால், இளையவர்கள் போனால் இந்த சனத்தொகை மாற்றம் நாட்டை மீட்கும் என்ற ஒரு பிரச்சனை வருகின்றது. மாறாக இது நாட்டை தாக்கத்தான் போகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், என்னவென்றால் வயது சார்பு விகிதம். இது மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்கள் மிக தெளிவாக கூறுவார்கள். இது ஒரு கூம்பகத்தை போன்ற ஒரு சனத்தொகை எடுத்து பார்த்தீங்கன்றால் அதில் ஒரு கூம்பகத்தை மருத்துவத்துறையில் இருப்பதால் அவர் அதை தெளிவாக கூறுவார். சரி, அந்த கூம்பகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நாட்டினுடைய சனத்தொகையினுடைய வயதை நாங்கள் கணிக்க முடியும். அந்த வயது அடிப்படையிலே இலங்கையின் கூம்பகத்தை ஒரு ஸ்தம்பித கூம்பகம் என்று கூறுவார்கள். அதாவது என்ன அர்த்தம் என்றால், வயது அதிகமுள்ளவர், அதாவது வயதடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது, வயது குறைந்தோருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கையிலே வயது முதிர்ந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது? அரசு துறையிலே வேலை செய்தால் ஓய்வூதியத்தை கொடுக்க வேண்டும். இன்னொன்று, இலங்கையை நாங்கள் பெருமையாக கூறுவது என்ன? இலவச சுகாதாரம் இருக்கின்றது. வயதோடு ஒட்டி பிறந்ததுதான் நோயும் நொடியும். அது எவ்வளவுதான் நீங்கள் சுகாதாரம் மீந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அது வந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை தான். இரு அடிப்படையான விஷயங்களிலே நாட்டிலே பெரும் சுமை ஒன்று காணப்படுகின்ற பொழுது இவர்கள் இளைஞர்கள் நாட்டை விட்டு போனால் என்ன நடக்கும்? இலங்கையிலே இருக்கின்ற வயது முதிர்ந்தவர் எண்ணிக்கை அதிகரித்துவிடும். அவர்கள் கவனிப்பாரற்று இருக்கின்ற தகமையும் அதிகரித்துவிடும். இறுதியிலே இது எங்கு போய் சேர்கின்றது? நாட்டினுடைய செலவு சுமையையும் அதாவது இவர்களை பராமரிப்பதற்கான சுமையும் அதிகரித்துக் கொண்டு போகின்ற பொழுது இவர்கள் எவ்வாறு நாடு மீட்கப்படுகின்றது கூறுகின்றார்கள் என்பதுதான் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரணமாக இருந்தது. அடுத்ததாக பேசிக் கொண்டிருந்தார்கள் என்னவென்றால், வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் என்று பொங்க பொங்க பேசிக் கொண்டிருந்தார்கள். ஐயா, இங்கு வாழ்வது தமிழாகட்டும் அல்ல தலைப்பு, இங்கு தாய் நாட்டை மீட்டெடுக்க முடியுமா என்பதுதான் தலைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அறுதிமுறுதியாக எங்களால் கூறக்கூடியது என்னவென்றால், இளையவர்களிடையே அதிகரித்து வருகின்ற இந்த வெளிநாட்டு மோகமானது தாய் நாட்டை நிச்சயமாக தாக்கத்தான் போகின்றது கூறி வாய்ப்பளித்து நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி கணேஷ்யாம். கணேஷ்யாம் தெளிவாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஒன்று, இந்த நாட்டினுடைய வயதாகும் சனத்தொகை பற்றியது. இது முக்கியமாக இந்த தலைப்பை பற்றி நாங்கள் பேசும்போது அவதானிக்க வேண்டிய விடயம். இந்த தொழிலாளர் படை, ஏன் தொழிலாளர்களை உள்வாங்குவதற்கு நாடுகள் முயற்சி செய்கின்றன, வயதாகும் சனத்தொகை என்றால் என்ன, அவற்றை பற்றியெல்லாம் சுருக்கமாக கணேஷ்யாம் தொட்டுவிட்டு போயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சனத்தொகையில் ஏற்படுகின்ற மாற்றம் ஏனையவற்றில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பற்றியும் பேசிவிட்டு போயிருக்கிறார். அப்போ இளைஞர்களுக்கு இடையில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வெளிநாட்டு மோகம், இந்த மோகத்தினுடைய அடுத்த செயற்பாட்டு வடிவத்தை எடுத்து இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போய்விடுவார்களாக இருந்தால் அது நம்முடைய நாட்டை, தாய் நாட்டை தாக்கும் என்று சொல்லி பேசிவிட்டு போயிருக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த அணி, மீட்கின்ற அணி, தம்முடைய அணியையே மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் மேடைக்கு ஏறப்போகிறார்கள். ஆக நாட்டை மீட்கிறார்களோ என்னவோ, அணியையாவது மீட்டெடுக்க வருமாறு நான் ஆரதியை அன்போடு அழைக்கிறேன். உடைந்த கப்பலை விட்டு எலிகள் எடுக்கும் ஓட்டமல்ல, உடன்பிறப்புகளை காப்பாற்றுவதற்காக எம் உறவுகள் எடுக்கின்ற ஓட்டம் இது. தைத்திருநாளிலே
எம்மோடு வசந்தம் டிவி வாயிலாக இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான அன்புகள். எதிரணியில கணேஷியாம் சொன்னது போல உங்களுக்கு தேவைப்படுற இந்த அரசியல் பிரதிநிதித்துவத்துக்காகவும் இளையவர்களினுடைய சனத்தொகைக்காகவும் இங்கே இருந்து யாரும் போகாதீங்க, இங்கேயே இருங்கன்னு நாங்கள் சொல்லுறோம். சோறு நீங்க போடுவீங்களா கணேஷியாம்? அதானே கணேஷியாம். நடுவர் அவர்களே, பிரியாணியில் இருக்கிற இந்த பிரியாணி இலைய மாதிரி பொருளாதாரத்தை தூக்கி ஒரு மூளையில வச்சுட்டு மிச்ச விஷயங்களை எல்லாத்தையும் கணேஷியாம் கதைச்சிட்டு போறது நினைச்சா ஒரு விஷயம் மனதில் அடிக்குது. என்னண்டா, 5 வயசுல கணேஷியாம அவங்களோட அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுருப்பா. என்னத்துக்கு? 25 வயசுல எந்த பிள்ளை டாக்டர் ஆகி தண்ட குடும்பத்தையாவது ஒழுங்கா காப்பாற்றதுக்காக. அப்ப இன்றைக்கு இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான விடயங்களுக்கு கூட செலவழிக்கிறதுக்கு கையில காசு இல்லாம நடுத்தெருவுல நிக்கல, உங்களுடைய தாய் தகப்பன் 4 காசு சம்பாதிச்சு வச்சுட்டு நம்மன்றதுக்காக 5-6 வருடங்கள் அமைதியாக இலகுவான ஒரு மருத்துவ படிப்பை படித்து கொண்டிருக்கின்ற நீங்கள் வெளிநாட்டுக்கு யாரும் போகாதீங்க, இங்கேயே இருங்க என்று இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்களையும் வழி நடத்துவது சரியா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நடுவரவர்களே, ஒன்றை எதிர்த்தரப்பினர் யோசிச்சு பார்க்க வேண்டும். அண்மையில இலங்கையில ஒரு தனி நபர் வாழ வேண்டும் என்று சொன்னா 50,000க்கு குறையாத ஒரு சம்பளம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு தேவை வந்தது. அந்த நேரத்துல எத்தனையோ தாய்மார் கூட இருந்து நான் என்னுடைய பிள்ளைய படிப்புக்காட்டியும் பரவாயில்லை, எங்கோ ஒரு தொலை தூரத்துக்கு போயாவது ஒருவேளை சாப்பாடு என்னுடைய பிள்ளைக்கு ஊட்டக்கூடிய நிலைமையில நான் இருந்தா காணும் என்று நினைச்சு கொண்டு இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் கண்காணாத தேசங்களுக்கும் ஒருவேளை உணவுக்காக பறந்தடிச்சு செல்லுகின்ற தாய்மார்களைத்தான் நாங்கள் இன்றைக்கு அதிக அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இதற்கெல்லாம் நீங்கள் வைக்க போகின்ற பதில் என்ன என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான கேள்வி. நல்லா சொன்னீங்க, இலங்கையில் உங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும், இலங்கையில் இன்றைக்கு இலவச சுகாதாரம் இருக்குது, கல்வி இருக்குது, அதெல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நீங்க வேணுமெண்டு. அதெல்லாம் ஒரு காலத்துல இலவச சுகாதாரம் இருந்தது, கல்வி இருந்தது, இனி இருக்குமான்னு தெரியாது. சரி, தொடங்க. இல்ல நடுவரவர்களே, இல்லன்றதுனாலதான் இருக்கிற இடத்தை தேடி போறோம். இது 5 அறிவு விலங்கு பறவை கூட செய்யற விஷயம், அதான் தான் நாங்களும் செய்கிறோம். ஏன்னா எங்களுக்கு 6 அறிவு இருக்குது. 6 அறிவு இருந்து இதை செய்யாட்டி தான் பிரச்சனை. இலங்கையில இன்றைக்கு வைத்தியர்கள் இல்ல, மருந்துகள் இல்ல, ஆகவே நோயாளிகளும் இல்லை. ஏன்னா நோயாளிக்கு நோய் விட்டு போகணும்னா கட்டாயம் அவன் மருந்து தேடி போயாகணும். அப்ப ஏதோ ஒரு வழியில அவன் நோயை குணப்படுத்துறதுக்காகவாவது இருக்கிற நாட்டுக்கு போய் சேர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல தான் இருக்கிறான். அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னண்டா, ஒரு நாட்டுண்ட பொருளாதாரம் முன்னேறணும் என்று சொன்னா என்ன விஷயங்கள் வேணும்? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாட்டுண்ட அரவாசித்த சனத்தொகை டாக்டர் இன்ஜினியரா இருக்கிறதுனால மட்டும் நாட்டுக்கு டாலர் வந்துரும்ன்றதெல்லாம் கற்பனை கதை. உண்மையில பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள், கம்பெனிகள் அந்த நாட்டில் அதிக அளவில் இருக்க வேண்டும். கம்பெனிகள் கூட இருக்க வேணுமெண்டா கம்பெனிகளை ஊக்குவிக்கிற சட்டங்கள் இருக்கணும், கம்பெனிகளுக்கு சாதகமான சூழல் அங்கே இருக்க வேண்டும், ஊழலற்ற ஒவ்வொரு கம்பெனியும் முதலீடு செய்யக்கூடிய நம்பகரமான ஒரு அரசியல் ஆட்சி இருக்கணும். அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, நாங்க உங்களை வற்புறுத்தவில்லை, உங்களுக்கு 6வது அறிவண்டோண்டு இருந்தா தயவு செய்து அதை பயன்படுத்தி யோசிச்சு பாருங்க. இவ்வளவு விடயமும் இலங்கைக்கு எந்த காலத்துல வாரது? எந்த காலத்துல வர்த்தக நிறுவனங்கள் வாரது? இன்றைக்கு அந்த வர்த்தக நிறுவனங்கள் டாலரை போடுறது, இன்றைக்கு எங்களை நாங்களே மூட்டுக் கொள்றது. ஆகவே எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, தனிநபர்களாக நாங்க ஒவ்வொருவரும் வெளிநாடுகளுக்கு சென்று குறைந்தபட்சம் எங்களுடைய குடும்பத்தை, எனக்கு தெரிந்த அந்த 4 பேரை நான் நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் எடுக்கின்ற அந்த முயற்சி தான் ஒட்டுமொத்த நாட்டினுடைய விடிவாகவும் மீட்சியாகவும் இருக்க போகிறது என்பதுதான் உண்மை. அதை நீங்கள் எதிர்த்தரப்பினர் வழங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னண்டா, இலங்கையை விட்டு போயிடாதீங்க, இலங்கை தாக்குப்பட போகுது என்று கதைக்கிறது யாரு? 2 தரப்பினர் தான். ஒன்று போக வழி இல்லாத கட்சி. இந்த கட்சியை ஒரு வழி கிடைச்சிட்டுன்னா அதுக்கு பிறகு நீங்க காண முடியாது. ஆகவே நாங்க 2வது தரப்புக்கு வருவோம். அந்த 2வது தரப்பு யாரு? நாட்டுப்பற்றாளர்கள். இந்த நாட்டுப்பற்றாளர்கள் எங்களுக்கு 3 உத்தரவாதத்தை தந்தா
நாங்களும் உங்களோட கட்சிக்கு சேர்ந்து உங்களுக்காகவே ஆதரவு குரல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒன்று, இந்த அனுமனுடைய வாளில கட்டிய நெருப்பு இன்றைக்கு வரைக்கும் இலங்கை தீவை பிடிச்சு கொண்டிருக்கிற ஒரு சாபம் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த இலங்கை எந்த காலத்துல நல்லா இருந்தது என்றதான் எங்களுடைய முதலாவது கேள்வி. அன்றைக்கு இலங்கை தீவே பல தேசங்களாக பிரிஞ்சு ஒரு குழப்படியில இருந்தது. நேரம் முடிகிறது. நாங்கள் இந்த உங்களுடைய நிபந்தனைகளை சுருக்கமாக முடிப்போம். ஒரு பிரச்சனையில இருந்தது. அதற்கு பிறகு இலங்கை ஒரு தீவுக்குள்ள வந்த பிறகு மன்னராட்சி காலத்து பிரச்சனைகள், பிரித்தானியர் காலத்து பிரச்சனைகள், அதுக்கு பிறகு இன சார்ந்த பிரச்சனைகள், ஒரு பக்கத்துல குண்டு வெடிக்குது என்று சொன்னாங்க, சுனாமி என்று சொன்னாங்க. இன்றைக்கு அரசியல்வாதிகளால பொருளாதாரம் சார்ந்த ஒரு பிரச்சனை. அப்ப இந்த வரலாறும் சமகாலமும் உங்களுக்கு என்னத்தை சொல்லி தந்திருக்கண்டா, இதுக்கு மேலேயும் உனக்கு மிச்சம் சொச்ச நம்பிக்கைகள் இருந்தா தயவு செய்து அதையும் மூடி எங்கேயாவது வைத்துவிட்டு தயவு செய்து உனக்காகவும் உன்னுடைய சந்ததிகளுக்காகவும் போராடுவதற்காக கிளம்பி செல்லு என்பதுதான் இந்த இவ்வளவு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடமாக இருக்கிறதாகவே எதிர்காலத்தில் நல்லதொரு தாய் தகப்பனாக தன்னுடைய சந்ததியும் தன்னை போலவே இங்கு கனத்த நினைவுகளோடு மட்டுமே இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைய இளைஞர்கள் எடுக்கின்ற நல்லதொரு முடிவாகத்தான் இதனை நான் பார்க்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி ஆரதி. ஆரதி தன்னுடைய அணியை மீட்டெடுக்கின்ற ஒரு அவசரகால நிலைமையில்தான் மேடைக்கு ஏறினார். இப்பொழுது எதிரணியின் 3 பேரையும் அவசரமாக அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆரதி எடுத்து கூறிய கருத்துக்கள் முக்கியமானவை. என்னென்றால், நாட்டு மக்கள் இளைஞர்கள் வெளியில் போவதால் ஒரு நாட்டுக்கு நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை பற்றி நீங்கள் 1000 ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாடு இன்றைக்கு இருக்கிற நிலைமை உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நிலைமை. நாட்டு மக்கள், ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாமே இந்த இடத்தில் அவசரமாக ஏதாவது செய்ய வேணும். உயிரோடு இருந்தால் தானே அதுக்கு பிறகு அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி, இந்த நாட்டினுடைய நீண்டகால ஆரோக்கியத்தை பற்றி எல்லாம் பேச முடியும். முதல்ல உயிரை காப்பாற்றுவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா? அதுக்கு உடனடியாக வெளியில் போய் ஏதாவது ஒன்றை கொடுத்து அந்த செத்து கொண்டிருக்கின்ற நாட்டு மக்களையும் குடும்பங்களையும் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஏதாவது உடனடியாக அவர்களை எழுப்புவதற்கு ஏதாவது செய்ய முடியும் என்றபடியினால இந்த நீண்டகால தாக்கம் அது பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். உடனடியாக மீட்டெடுப்பதற்கு ஒரே வழி வெளியில் போவதுதான் என்று சொல்லி முடித்திருக்கிறார் ஆரதி. வாருங்கள் மதுஷா, நான் ஒன்று சொல்லல, நீங்களா பார்த்து ஏதாவது பேசி. உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற வசந்தம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த தலைப்புக்குள்ளே நேரடியாக நுழைகின்றேன். இளையவர்களிடையே அதிகரித்து வருகின்ற வெளிநாட்டு மோகம் தாய் நாட்டை தாக்கும். ஆரதி அவர்கள் மிகவும் அருமையாக சொல்லி சென்றார்கள். நான் தொடங்குவதற்கு முதல் ஒரு விடயத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஆழ்கடத்தல்காரர்களினுடைய பேச்சை நம்ப வேண்டாம். ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லோரும் இலவச கல்வியிலே சட்டம் படித்தவர்கள். அந்த இறுதியாக இருக்கின்ற 2 பேரும் சட்டத்தை மாற்ற வேண்டும், கொள்கையை மாற்ற வேண்டும், சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருந்தவர்கள் இன்று நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். எல்லாம் சுயநலம். என்ன, தன்னுடைய நாட்டை, தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், தனக்கு பிரியமானவர்களை பார்க்க வேண்டும். பாருங்கள், இலவச கல்வி தந்த பெறுபவர்கள் இவ்வாறாக இருக்கின்றன. இன்னொரு விடயம் சொல்லட்டுமா? சரி, நீங்க நாட்டை விட்டு போறதா இருந்தா கூட பரவாயில்லை, நீங்க நாட்டை விட்டு போகலாம், உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற. 2022ஆம் ஆண்டு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய அறிக்கையின் பிரமாணம் வெளிநாடு சென்றோரினுடைய தொகை 1,13,140 பேர். ஆனால் கடவுச்சீட்டு எடுத்தோர் 2,88,645 பேர். ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆள் போனால் காடும் தானே உழைப்பதற்கு, குடும்பமாகவே போக வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் பல காலத்துக்கு இருந்து சாப்பிடலாம். இப்படியான சுயநலவாதிகள் இருக்கின்ற பட்சத்திலே தாய் நாட்டை மீட்க முடியுமா? அந்நிய செலாவணி வருகிறது, அந்நிய செலாவணி வருகிறது என்று கூச்சலிட்டுக் கொள்கிறீர்களே. பணம் அனுப்புகின்ற அளவிலே இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தினுடைய 2020ஆம் ஆண்டு அறிக்கைப்படி மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து 50% பணம், ஐரோப்பிய நாடுகளில் இருந்து 20% பணம், ஆஸ்திரேலியா,
அமெரிக்கா, நியூசிலாந்து படிக்கிறவர்கள் எல்லோரும் செல்வார்கள். முதலாம் தரத்தில் சித்தி பெற்றவுடன் ஆஸ்திரேலியாவிலே PhD முடிக்க வேண்டும். அதுதான் நினைப்பு. ஆனால் திரும்பி வர மாட்டார்கள். நீங்கள் திரவியம் தேட செல்லுங்கள், அங்கேயே நின்று விடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படித்தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அணி என்னத்திலையும் முக்கிய அடிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். புள்ளி விபரத்தில் முக்கிய அடிச்சு போட்டான். அசைய முடியவில்லை. இன்றைக்கு இளைஞர்கள் தான் பல சமூக நிறுவனங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும் சரி, பல்கலைக்கழகங்களிலே இளைஞர்களினுடைய செயற்பாடுகளாக இருக்கட்டும் சரி, கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டாலும் சரி, இல்லாவிட்டு சாதாரண ஒரு சிரமதானம் செய்ய போவது என்றால் கூட இளைஞர்கள் தான் முன்னின்று செயற்படுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் எமது சமூகத்தினுடைய சமச்சீரான தன்மை பாதிக்கப்படுமா இல்லையா? ஏற்கனவே எங்களுடைய சமூகத்திலே போதைப் பொருட்களினுடைய பாவனை இருக்கிறது, மது பாவனை இருக்கிறது, புகைப்பிடித்தல் இருக்கிறது, ஏனைய சமூக விரோத செயற்பாடுகள் எல்லாம் மிகையாக இருக்கிறது. இதிலே குடும்பத்திலிருந்து ஒரு தாயோ அல்லது தகப்பனோ வெளியேறிவிட்டால் அந்த பிள்ளைக்குரிய சரியான கல்வியை கொடுப்பது யார்? சரியான பாசத்தையும் சரியான வழிகாட்டுதலையும் எதிர்காலத்திற்கு கொடுக்க போவது யார்? இதைத்தானையா நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு இலவச கல்வி, தரமான இலவச கல்விக்கு பெயர் பெற்ற இடமான இலங்கை இன்று தரமற்று போகிறது. காரணம், கல்விமான்கள் எல்லோரும் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். வைத்தியர்கள் வெளியேறுகிறார்கள், பொறியியலாளர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் செல்கிறார்கள். உண்மையிலே ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி கட்டமைப்பிலே பொறியியலாளர்களுக்கு இருக்கின்ற பங்களிப்பு அளப்பெரியது. ஆனால் இன்றைக்கு அத்தனை பேரும் வெளி செல்கிறார்கள். நீங்கள் இந்த முதலீடுகளை பற்றி கதைத்திருந்தீர்கள் அல்லையா? இன்றைக்கு சர்வதேச நாடுகள் ஆரம்ப காலங்களிலே இலங்கையிலே வந்து முதலிட்டார்கள். ஏனென்று சொன்னால் மனித வளம் இருந்தது. ஆனால் இன்று மனித வளம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. உதாரணமாக நாங்கள் ஆடைக்கை தொழிலை எடுத்துக்கொண்டால், ஆரம்பத்திலே ஆடைக்கை தொழில் சிறப்பாக நடைபெற்ற இலங்கையிடமிருந்து இன்று பங்களாதேஷுக்கு அது கைமாற்றம் பெற்றுவிட்டது என்று சொன்னால் காரணம், எங்களிடத்திலே மனித வளம் குறைந்து கொண்டு செல்கிறது. இந்தியாவோடு இலங்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்தியாவினுடைய சனத்தொகை பெரியது, இலங்கையினுடைய சனத்தொகை சிறியது. ஆகவே இவற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே இன்னொரு விடயத்தை பற்றி நாங்கள் கதைக்க போனால், அண்மையிலே மேல் மாகாணத்திலே ஒரு கருத்து கணிப்பு நடைபெற்றது. அதிலே 48% இளைஞர்கள் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல வேண்டும் என்பதுதான் விருப்பமாக இருக்கிறது என்று. ஆனால் அத்தனை இளைஞர்களும் யார் என்று பார்த்தால், ஒரு பலம் பொருந்திய, ஒரு ஆளுமை மிக்க, சிறந்த கல்வி நிறுவனங்களிலே படித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாளைக்கு இந்த நாட்டிலே சீர்திருத்தங்களை மேற்கொள்ள போவது யார்? சட்டத்திலே மாற்றங்களையும் அரசியலிலே சிறந்த தலைமைத்துவத்தை ஏற்கப் போவது யார்? ஆகவே நீங்கள் சொல்கிறீர்கள் பொருளாதாரம் மட்டும்தான் இலங்கையை காப்பாற்றும் என்று சொன்னால், உண்மையிலே இந்த நாடு இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களிடத்திலே மனித வளம் தப்பிச் சென்று கொண்டு இருக்கிறது. இன்னொரு விடயம், இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை. இன்றைய பெண்களுக்கு என்ன ஒரு விருப்பம் தெரியுமா? இலங்கையினுடைய பெண்களுக்கு படுத்தால், அதாவது கனவு கண்டால் எலிசபெத்தை கனவு காண்பார்கள், எழும்பினால் டயானாவை கனவு காண்பார்கள். மனதிலே வெளிநாட்டு மாப்பிள்ளை, அது கழுத்திலே அவர்கள் ஒரு செயின், அதாவது சங்கிலி போட்டு இருக்க வேண்டும். உங்களுடைய நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. கனவை நிறுத்திவிட்டு நாங்கள் நனவுக்கு வருவோம். காதிலே தோடு போட்டிருக்க வேண்டும். இப்படியான கனவுலகத்திலே வாழுகிறவர்களாலே இந்த நாட்டிற்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. சட்டவிரோதமாக தப்பித்து சென்று எத்தனையோ குடும்பங்கள் இன்று சிதைந்து போயிருக்கிறது. நுண்கடன்களை வாங்குகிறார்கள், அசையாத சொத்துக்களை விற்கிறார்கள். அனைத்து குடும்பங்களும் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் காரணம் இந்த வெளிநாட்டு மோகமாகத்தான் இருக்கிறது. ஆக மொத்தத்திலே பார்க்கின்ற போது இளைஞர்களிடையே அதிகரித்து வருகின்ற இந்த வெளிநாட்டு மோகம் தாய் நாட்டை தாக்கிக் கொண்டுதான் இருக்கிறது, இன்னமும் தாக்கத்தான் போகிறது. ஆகவே சட்ட மேதைகளே, இனியாவது திருந்திக் கொள்ளுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மதுஷா. மதுஷா பல பக்கங்களால் இந்த பிரச்சனையை பார்த்தார். ஒன்று, இது வெறுமனே ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல. நீங்கள் வெளியில் போகலாம், பணத்தை அனுப்பலாம், நாட்டை மீட்கலாம் என்று நினைத்தால், நாட்டை மீட்பது என்பது, ஒரு நாட்டுக்கு ஏற்படும் தாக்கம் என்பது வெறுமனே பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல. அங்கே சமூக பிரச்சனை இருக்கிறது, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பிரச்சனை இருக்கிறது, ஒரு சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சமச்சீர்த்தன்மையை பேண வேண்டிய தேவை இருக்கிறது. இது எல்லாவற்றையும் இந்த வெளியேற்றம் குலைத்துவிடும். அப்படி குலைக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பு, குலைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஒரு நாட்டை என்றுமே மீட்டெடுக்க உதவப் போவதில்லை. அது பயங்கரமான தாக்கமாக இருக்கும்.
என்ற பார்வையை மதுஷா இங்கே முன்வைத்து விட்டு போயிருக்கிறார். கற்றவர்கள் எல்லாம் வெளியேறுவதை பற்றி சொன்னார். இந்த கற்றதனால் ஆய பயனன்கொல் என்று வள்ளுவர் கேட்டார். கற்றதனால் ஆய பயனன்கொல், கற்றதனால் என்ன பயன்? ஏன் படிக்கிறோம்? எப்படியாவது வெளிநாட்டுக்கு போவதற்காக படிக்கிறோம். அப்படி ஒரு நிலைமை, அப்படி ஒரு கல்வி, அப்படி ஒரு நாட்டு நிலைமையில் நின்று கொண்டு பேச வருகிறார்கள். எங்களுடைய சட்ட மேதை வருகிறார். போன முறை பட்டிமன்றத்தில் தன்னுடைய சொந்த வாழ்வின் ஆதங்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். இப்பொழுது நாட்டினுடைய ஆதங்கத்தோடு வருகிறார். சிவஸ்கந்தசரி, வாங்க மீட்டெடுங்க. வசந்தத்தினுடைய உறவுகளுக்கு வசந்தமான தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, நான் சுற்றி வளைத்து பேச விரும்பல, நேரடியாக பேச விரும்புகிறேன். இங்கே என்ன பாசமலர் படமா ஃபிலிம் காட்டுறாங்கன்னு எனக்கு விளங்கே இல்லை. மைக் கொடுத்தோன்னா ஓங்கி அழுகிறாங்க. என்ன புது படமாக காட்டுறீங்க? இது நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தருணம். எங்களோட நடுவரை பார்க்க உங்களுக்கு என்ன சொல்வதெல்லாம் உண்மை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மாதிரி இருக்குதா? ஓண்டு அழுகிறீங்க. நம்பிக்கையோட இருங்க. இந்த நாட்டை மீட்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போயாவது இந்த நாட்டை மீட்கு தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இருங்க. ஒரு விஷயம், பிறந்து தவழ்ந்து ஓடி விளையாடிய மண்ணை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறது கவலை தான். தடக்கி விழுந்தா 100 நண்பர்கள் வந்து தாங்கி பிடிப்பார்கள், உண்மைதான். ஓடி பிடிச்சு அந்த தென்னை மட்டை விளையாடின எங்கட கிரவுண்டை விட்டுட்டு வெளியில் போகிறது கவலை, வாஸ்தவந்தான். அவளுடைய கடைக்கண் பார்வை கிடைக்காத ஆண்டு நாங்கள் அவளுக்கு பின்னால் திரிஞ்ச அந்த டியூஷன் ரோட்டுகளை விட்டுட்டு குளிர் நாட்டில் நாங்கள் இருக்கிறதும் கவலையாத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறது என்ன? சூப்பராக ஒரு அழகான வீடு, அதில் ஒரு கொஞ்சம் லக்ஸரியான ஒரு காரு, சினிமா நடிகர் ரேஞ்சுக்கு இல்லாட்டிக்கும் சீரியல் நடிகர் ரேஞ்சுக்காவது ஒரு சூப்பரான அழகான ஒரு பொண்டாட்டி. அது மட்டுமா கேட்கிறோம்? இந்த நாட்டுக்கு ஒரு சுபீட்சமான வாழ்வு. இது எல்லாத்தையும் தர வேண்டுமாக இருந்தால் வெளிநாடு தான் ஒரே ஒரு தீர்வாக இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த மதுசா வந்து புள்ளி விவரங்களை அடிக்கினா, அவனுடைய புள்ளி விவர புத்தகத்தில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண இல்லை. 2021ஆம் ஆண்டு அறிக்கையில் இந்த இறை நாட்டு உள்வரி திணைக்களத்தினுடைய முகாமையாளர் RMN ஜீவந்த சொல்லுகின்றார், வெளிநாட்டுக்கு போன இளைஞர்களால் இந்த நாட்டினுடைய அந்நிய செலாவணி அதிகரித்திருக்கின்றது என்று ஒரு சட்டபூர்வமான அறிவியல் அறிக்கையை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த அறிக்கை மதுசாவினுடைய பக்கத்தில் காண இல்லை என்றதுதான் வருத்தம். அடுத்த மிக முக்கியமான விஷயம், இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளையை பார்த்தோன்னா அவருக்கு ஒரே கவலை, ஓண்டு அழுகிறார். எனக்கு காரணம் விளங்க இல்லை. என்ன பிரச்சனை? இந்த சங்கிலி போட்டிருக்கிறார்கள், சரி பிரச்சனை இல்லை. அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை தோடு குத்திருக்கிறார்கள். தோடுடைய செவியன் என்று சிவபெருமானுக்கே பேர் இருக்கு. அப்போ சிவபெருமான சிக்கலான ஆளா? அவரும் அடிக்கடி இந்த வெளிநாட்டுக்கு போய் வர்றாள் தான். அதனால தான் இவர் முழுமுதற் கடவுளாக இருக்கிறார். 2வது விஷயம், இந்த தாடி வளர்த்த வெளிநாட்டுக்காரரை பார்த்தா அவருக்கு குழப்பம் பெறுது. வள்ளுவர், பாரதியார், கார்ல் மார்க்ஸ், இந்த உலகத்தினுடைய மாற்றங்களை படைத்த ரவீந்திரநாத் தாகூர், நடுவர் அவர்கள் எல்லாரும் என்ன ரவுடிகளா இல்ல சமூக விரோதிகளா? அப்ப வெளிநாட்டுக்காரர் பார்த்து தாடி வளர்த்தா தோடு போத்தா அவர்கள் பிரச்சனைகள் போல காட்டுவது அபத்தமானது. நீங்க வெளி விஷயத்தை பார்த்து முடிவெடுக்க கூடாது. வெளிநாட்டுக்காரன் இந்த நாட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்நிய செலாவணியை யோசித்து பாருங்கள். ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் அந்த நாட்டிலே இந்த நாட்டிலே இருக்கிற போது அவனை உதவாக்கரை என்று சொன்னீங்க. அவனை வெளிநாட்டுக்கு போனா பிறகு உதவும் கரங்கள் என்று சொன்னீங்களா இல்லையா? கொட்டிலா கிடந்த கோயில்கள் எல்லாம் கோபுரங்களாக விரிந்தது யாராலே? வெளிநாட்டு காசாலே. பள்ளம் திட்டியாக இருந்த பள்ளிக்கூடத்தினுடைய மைதானம் சர்வதேச அரங்காக மாறியது யாராலே? வெளிநாட்டு காசால. இதை மறந்த நன்றி கட்ட ஜென்மங்களாக நீங்க இருக்கிறது எவ்வளவு அநியாயம் தெரியுமா? அடுத்த விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மெச்சூரிட்டி. இந்த மெச்சூரிட்டி அடைவை யோசிச்சு பாருங்க. எப்ப காந்தி குஜராத்தில் இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போனாரோ அப்பதான் அவர் மோகனதாஸ் காந்தி மகாத்மா காந்தியா மாறினார். விவேகானந்தர் கல்கத்தாவிலிருந்து நரேந்திரனாக இருந்து எப்ப அமெரிக்காவினுடைய சிக்காகோக்கு போய் சகோதர சகோதரிகளே என்று பேசினாரோ
அப்போதான் ஒரு மிகப்பெரிய விவேகானந்தராக மாறினார். சுந்தர் பிச்சை சென்னையில் இருந்தால் பிச்சை எடுத்து கொண்டு வந்திருப்பார். அமெரிக்காவுக்கு போனார். இன்று கூகுளினுடைய சிஇஓவாக இருக்கிறார். யாழ்ப்பாணம் இந்துக்களினுடைய சிவானந்தன் இந்த நாட்டிலே நிராகரிக்கப்பட்டார். உனக்கு கல்வி தகுதி இல்லை என்று சொன்னார்கள். அமெரிக்கா போனார். பில்லாடனை போட்டு தள்ளுறதிலே மிக முக்கியமான திட்டத்தை பெற்றுக் கொடுத்தார். யார் உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு? நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த தகவலை தலிபானுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த பிரச்சனை, நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால், இளைஞர்கள் ஒப்பாரி வைக்கிறீர்களே, இந்த நாடு இளைஞர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க தவறுகின்ற போது சர்வதேசம் அவனுக்கான அங்கீகாரத்தையும் அவனுக்கான திறமைக்கான தகுதியையும் கொடுக்கின்ற போது, அவன் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை சர்வதேசம் கொடுக்கிற போது அதை நாங்கள் ஏன் தவறவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்கறதுல என்ன தவறு? இந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் போயிடும் என்று கவலைப்பட்டார்கள். இங்கே உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை தெரியுமா? இங்கே ஏதோ உறவுகள்லாம் அப்படியே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அங்கே போய்த்தான் ஏதோ பிரிஞ்சிருக்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. உங்களுக்கு தான் தெரியும் அங்கே இவ்வளவு டிவோர்ஸ் கேஸ். இங்கே பார்த்தா வீட்டின் பேரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். வீட்டை மருமகளே மாமியார்கார அடிச்சு நீங்க சீரியல் மாதிரி மருமகள் வேணும்டா, சீரியல் மாதிரி தான் வீடு இருக்கு. அப்படித்தான் வரும். ஆனால் தாங்கணும், கொஞ்சம் பொறுத்து கொண்டிருக்கணும் நடுவர் அவர்களே. ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வாதம் என்னவென்று சொன்னால், இந்த எதிரணி நண்பர்கள் சொல்லுகிற வாதம், வாதம் எல்லாம் சரிதான், நேரம் இடம் கொடுக்குது இல்ல. கடைசியாக சொல்றேன் கேளுங்க. கடைசியாக சொல்றேன், எங்களுடைய அணி வீரர்கள் யார் என்று சொன்னால், தேர்களுக்கு சக்கரம் மட்டும் இருந்தால் போதாது, இறக்கைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள் தேர்களுக்கு அச்சாணியே பாரம் என்று சொல்கிறார்கள். நடுவர் அவர்களே, இந்த உலகத் தமிழர்களுக்கு சிறகு விரித்த பறவைகளாக இருக்க வேண்டுமா அல்லது சிறகொடிந்த பறவைகளாக இருக்க வேண்டுமா என்பதை உங்களுடைய தீர்ப்பே தரட்டும். எங்களுக்கு சர்வதேச நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட இலங்கை நீதிமன்றத்திலே ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்கின்ற தீர்ப்பாக உங்களுடைய தீர்ப்பு அமைய வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்ட மேரே. நன்றி, வணக்கம். நன்றி சிவஸ்கந்தஸ்ரீ. கொஞ்ச நேரம் சிவஸ்கந்தஸ்ரீக்கு தான் இருப்பது வசந்தத்தின் மேடையா இல்லாட்டி அவருடைய நீதிமன்றமா என்று தெரியாமல் போய்விட்டது. ஆனால் நீதிபதிக்கு இப்படியெல்லாம் மிரட்டலாக அவர் வேண்டுகோள் விடுப்பார் என்பது எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். சரி, நன்றி சிவஸ்கந்தஸ்ரீ. உண்மையில் நகைச்சுவையாக வேணும் சில ஆணித்தரமான சில கேள்விகளை கேட்டுவிட்டு போனார். ஏன் இந்த தொழிலுக்கான பொருளாதாரத்துக்கான புலம்பெயர்வுகள் எல்லாம் இந்த நாட்டுக்கு எதையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லையா? அப்படி சேர்க்கவில்லை என்றால் ஏன் இங்கே வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு என்று சொல்லி ஒரு அமைச்சே தனியாக ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும்? அது ஒரு 30 வருடமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் எல்லாம் 30-35 வருடங்களாக ஏன் இருக்கிறது? அரசாங்கமே அதை ஊக்குவிப்பது ஏன்? ஏதோ இருக்கிறது அல்லவா? அதனால்தான் அவர் சொன்னார், உள்நாட்டு ரவரி திணைக்களத்தினுடைய ஆணையாளருடைய கருத்தை சொன்னார். என்றபடியினால நாட்டை மீட்கின்ற தன்மை இந்த வெளிநாட்டுக்கு போகும் இந்த புலப்பெயர்வில் இருக்கிறது என்பதைத்தான் சிவஸ்கந்தஸ்ரீ ஆணித்தரமாக சொல்லி தங்களுடைய அணியினுடைய வாதத்தை முடித்து வைத்து போயிருக்கிறார். இளைஞர்களுடைய இந்த மோகம் நம்முடைய நாட்டை மீட்காது, தாக்கும் என்று பேசுவதற்கு விசா எடுத்து கொண்டு இன்னும் போகாத விசாகணன் அவர்கள் வருகிறார். வசந்தம் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேய நெஞ்சங்களுக்கு உங்கள் தை பிறக்கும் வழி பிறக்கும் என்று சொல்லி தைத்திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவையையும் வணங்கி கொண்டு நேரடியாக என்னுடைய விவாதத்துக்குள் செல்லுகின்றேன். உங்களுக்கெல்லாம் சிறகு வேணும், உங்களுக்கெல்லாம் விறகு கட்டையால் அடிக்கணும். உங்களுக்கு கார் வேணும், வீடு வேணும், சரியா? சூப்பரா இல்லை சுமாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெஞ்சாதி வேணும். எங்க வேணும்? கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் லண்டனிலும் வேணும். அதை சொல்ல மறந்து விட்டீர். ஆக உங்களுக்கெல்லாம் எங்களுடைய நாட்டை காக்கவும் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் தகுதியை நீங்கள் இந்த பேச்சோடு இழந்து கொண்டிருந்து விட்டீர்களே. என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த நாட்டு இளையவர்களுக்கு தகுதியை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஒரு ஓயல் படித்தபடியை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறதுல அவனுக்கு என்ன தகுதியை இந்த நாடு கொடுக்க மறந்தது? இல்லை கேட்கிறேன். டாலருக்கும் ரியாலுக்கும் வாழ்க்கையை அடகு வைத்து விட்டு மீட்க முடியாமல் நீரிலே மூழ்கி கிடக்கும் மீன் குஞ்சுகள் நீங்கள்.
எங்களுடைய வெளிநாட்டு மோகத்திலே செல்லக்கூடிய வெளிநாட்டவர்கள். நான் பொருள் வேண்டும் தான், பொருள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பொருள் அற்றவர்களை பொருளாக செய்யும் பொருள் வேண்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு பொருள் வேண்டும், உங்களை நம்பி இருப்போர்க்கும் ஒரு பொருள் வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். இல்லை, வெளிநாடு என்பது ஒரு வினோதமான ஒரு சிறைச்சாலை. உள்ள இருப்பவன் நினைப்பான் வெளியில வரணும் என்று, வெளியில இருப்பவன் நினைப்பான் உள்ளுக்குள்ள வரணும் என்று. ஆக மொத்தத்தில் அவன் கைதியாக தான் இருக்கிறான். இங்கே என்ன பிரச்சனை என்றால், ஆக 2 விடயங்களுக்காகத்தான் வெளிநாட்டவர்கள் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று வறுமைக்காக பணத்தையும், விடுமுறையில் தன் தாய் நாட்டில் நினைவுகளையும் அவன் சேமித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த 2 போராட்டங்களுக்கு இடையில் அவனால் தாய் நாட்டை மீட்கும் தகுதியை அவன் இழந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இப்படி சொல்லுகிறேன், ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போமோ இல்லையோ, ஒரு மகன் வளர்ப்போம், மகள் வளர்ப்போம், மறக்காமல் வெளிநாட்டுக்கு அவனை விற்று கொடுப்போம். என்ன கொடுமை சார் அவனை! இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்கின்றது என்றால் ஒரு குட்டி கதையினோடாக சொல்லுகின்றேன். ஒரு கப்பலிலே ஒரு சிறு தானியங்கள் கொட்டி கிடக்கின்றன. அதை ஒரு பறவை கொத்தி தின்கின்றது. அந்த கப்பல் புறப்படுகிறது. அந்த பறவைக்கு அது தெரியவில்லை. அந்த பறவை கரையை நோக்கி அது பறக்க எத்தனிக்கிறது. அது கரையும் கிடைக்கவில்லை. மீண்டும் கப்பல் போகிறது என்று கப்பலுக்கு திருப்பி போக பார்க்குது. கப்பலும் கிடைக்காமல், கரைக்கும் போகாமல், அந்த கப்பல் பறவைகளாக துடிக்கும் எங்கள் வெளிநாட்டவர்களால் இந்த நாட்டை மீட்க முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், having a child in abroad is social prestige but personal tragedy. இஸ் அந்தரங்க சோகம். அந்த அந்தரங்க சோகம் இன்று எத்தனை வயோதிப முதியோர்களை சமாதி கட்டி கொண்டிருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த மனிதத்தை மீட்க முடியாத உங்களால் இந்த நாட்டை எப்படி மீட்க முடியும்? ஏன் அங்கிருந்து பணத்தை அனுப்பினா இங்கே பாமசியிலிருந்து நேரடியாகவே டெலிவரி பண்ணிடுறாங்க தானே. அந்த பரிசம் கிடைக்காது. அந்த பரிசத்தை எங்களுடைய பிள்ளைகளால் கொடுக்காமல் அந்த முதியவர்களினால், அந்த பெற்றோர்களால் வாழ முடியாது என்று தான் சொல்லுகின்றேன். இல்லை, கேட்கிறேன். 20 லட்சம் வீடியோ கால் அதுகளில் இந்த பரிசங்கள் அதெல்லாம் சும்மா சும்மா இப்படிதான் சொல்லுவாங்க. அங்கே ஒன்றும் நடவாது இல்லை, சரியா? அது நடக்கிறதும் இல்லை. ஆக 20 லட்சம் கொடுத்தால் மத்திய கிழக்கிலே இறக்குகிறான், 50 லட்சம் கொடுத்தால் ஐரோப்பாவில் இறக்குகிறான், 100 லட்சம் கொடுத்தால் கனடாவிலே இறக்குகிறான். இதெல்லாம் நம்பிக்கொண்டுதான் எங்களோட சனம், இந்த சனம் இப்ப வந்து கதைச்சு கொண்டிருக்குது. என்ன இங்கே பிரச்சனை என்றால், நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்டங்களை, நகர்வுகளை நோக்கி செல்லும் போது எங்களுடைய வரலாறுகளையும் பார்க்க வேண்டும். வியட்நாமிலே உயிரிழந்த சுந்தரலிங்கம் கிதிரனின் மனைவியை கேட்டால் தெரியும் அந்த வெளிநாட்டின் மோகம் எவ்வளவு கொடுமையானது என்று. நீங்க சொல்லுகிறீர்கள் யாழ்ப்பாணம், குட்டி யாழ்ப்பாணம் பாரிஸில் உருவானது, குட்டி யாழ்ப்பாணம் கனடாவில் லண்டனில் உருவானது என்கிறீர்கள். யாழ்ப்பாணம் பாலானதையா? அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? கிளைகள் விடுகிறது, ஆனால் வேர்கள் படுகிறது. இதுதான் உண்மை. எங்களுடைய ஆசனங்கள் இன்று பல்வேறுபட்ட கிடத்தில், எங்களுடைய தேர்தல் ஆசனங்கள் பல்வேறுபட்ட முறையிலே மாறிக்கொண்டிருந்தாலும் அதிலே ஓய்வருக்கும் எங்களுடைய முதியவர்கள் மாறுவதில்லை. காரணம் என்னவென்றால், அதிலே அமர வேண்டிய இளையவர்கள் உலகம் முழுக்க ஓடித்திரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் எத்தனையோ இடங்களிலே கூட்டங்கள் போடுகின்றன, ஆட்கள் சேர்க்கின்றன. ஆனால் சொந்த இடங்களிலே அவர்களுக்கு ஆட்கள் இல்லை. இதுதான் உண்மை. இல்லை, இதெல்லாம் அவர்களால் இயலாது, முடியாது என்றே ஒரு பக்கம் புறம் போட்டு விடுவோம். இன்னொரு கட்டம் இருக்கின்றது. இவர்கள் எங்களுடைய நாட்டை எப்படி தாக்குகிறார்கள்? சரி, மீட்கத்தான் முடியவில்லை, எப்படி தாக்குகிறார்கள் என்று பார்த்தால், யாழ்ப்பாணத்தில் 5 பைசாவுக்கு பிரயோசனம் இல்லாத ஒரு காணிய 30 லட்சம் என்று விலையேற்றி விடுறான். 30,000க்கு முடிக்கிற ஒரு கோயில் திருவிழாவை 3 லட்சம் என்று சொல்லி களியாட்டமாக்குறான். 5 வருஷத்துக்கு முதல் சாமத்திய விட்டுப்பட்ட ஒரு பட்டையை கூட்டிக் கொண்டு ஜானேல ஊர்வலமாக கூட்டிக் கொண்டு வந்து இப்படித்தான் சடங்கு செய்யணும் என்று சொல்றான். நிம்மதியா ஓயல் படிச்சு கொண்டிருந்தபடியை நான் கூட்டிக் கொண்டு வந்து ஸ்பான்சர் செய்கிறேன் என்று சொல்லி அவன் படிப்பை இங்க எடுத்து தரதலையா சுத்த வைக்கிறான். நேரமும் முடிந்து கொண்டு போகிறது. இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு 2 கதை தான். 2 கதைக்கு நேரம் இல்லை. சரி சரி, நான் ஒரு கதையோட முடிக்கிறேன். உள்நாட்டுக்காரன் அள்ளி தருவான், உள்நாட்டுக்காரன் கிள்ளி தருவான் என்று சொல்லி, சரியா, சோத்திலையும் அடி வாங்க வச்சு, சேத்திலையும் அடி வாங்க வச்சு எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய உள்ளூர் வாழ்க்கையை இந்த வெளிநாட்டவர்கள் நாசம் செய்கிறார்கள். இப்படி சொல்லி முடிக்கின்றேன். அயலான் மண்ணில் சோலைவனம் இருக்கலாம், ஆனாலும் அது எமக்கு பாலைவனம் தான்.
பாலைவனத்து ரோஜாக்கள் ஒருபோதும் எம் மண்ணை சோலைவனமாக்காது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி விசாகணன் இந்த பட்டிமன்றத்தினுடைய எதிரெதிர் வாதங்களின் இறுதி வாதத்தை முன்வைத்து விட்டு போயிருக்கிறார். நிறைய சொன்னார். அதில் மிக முக்கியமாக ஒன்றை தொட்டார். காணிகளின் விலையேற்றம், கோயில் திருவிழாக்கள் ஆடம்பரமாக போனது, அதாவது விரலுக்கு மிஞ்சிய வீக்கமாக ஒவ்வொரு ஊர்களுக்கும் அந்த திருவிழாக்கள் வீங்கி போய் கிடப்பது, இன்னும் நம்முடைய அன்றாட வாழ்வின் சடங்குகள் எல்லாம் பெரிய ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக அவையும் ஒரு சாதாரண மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பெரிதாக மாறியதற்கெல்லாம் இந்த புலம்பெயர்வுகளும் இடப்பெயர்வுகளும் வெளிநாட்டு பணமும் காரணமாக அமைந்தது என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போனார். இது ஒரு நல்ல அவதானம். அதை அவர் எடுத்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர்களுடைய வேலையெல்லாம் முடிந்துவிட்டது. இது என்னுடைய வேலை. இனி வரும்போதே சிவஸ்கந்தஸ்ரீ சொன்னார், உங்களுக்கு என்ன நடுவர், எங்களுக்கு தான் கஷ்டம் என்று, நடுவராக இருந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். மிகவும் ஆசையாக இருக்கிறது இதில் ஒரு பக்கம் இருந்து பேசுவதற்கு. பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த பக்கத்துக்கு பேசிவிட்டு போய்விடலாம். தீர்ப்பு சொல்வது, அதை தீர்மானமாக சொல்வது மிகவும் கடினமானது. அந்த கடினமான பணிக்குள் நானும் நீங்களும் இப்பொழுது வருகிறோம். இன்றைய தலைப்பு உண்மை இந்த நாட்டினுடைய ஒரு அவசரமான தலைப்பு, அவசியமான தலைப்பு. ஏன்னால் இந்த நாடு கிட்டத்தட்ட தன்னுடைய மக்களை தாங்கி பிடிக்கின்ற தன்மையை மெல்ல மெல்ல இழந்து தளர்ந்து போய் கிடக்கிறது. இது ஒரு நீண்டகால வரலாற்றில் நிகழ்ந்த மாற்றம். இந்த தோல்விக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. இந்த நாட்டின் காலகாலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதார கொள்கைகள், அரசியல் கொள்கைகள், இந்த நாட்டில் கடைப்பிடிக்கப்பட்ட பாரபட்சமான கொள்கைகள், பாரமற்ற கொள்கைகள் எல்லாமே ஒரு நீண்ட வரலாற்றில் இந்த நாட்டை இந்த நிலைமையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எந்த ஒரு நோய் வரும்போதும் பாரதூரமான நோய்களுக்கும் முதலில் ஒரு குளிர் காய்ச்சலோ அல்லது ஒரு சிறிய தலைவலியோ நோவோ நடுக்கமோ வந்துவிட்டு போகும். அப்பொழுதே அதை கண்டுபிடித்து தீர்க்காவிட்டால் பின்னாட்களில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். பொருளாதார நெருக்கடி பற்றி பேசிக்கொண்டிருந்த போது என்னுடைய அப்பா ஒன்றை சொன்னார், தன்னுடைய நினைவுகளிலிருந்து ஒன்றை சொன்னார். இதே போன்றது ஒரு பாரதூரமான பொருளாதார நெருக்கடி 1982ஆம் ஆண்டு வந்தது. விலைகள் திடீரென 2 மடங்கு 3 மடங்கு ஆகியது என்று சொன்னார். அப்போ 82இல் அந்த பொருளாதார நெருக்கடி ஏன் வந்தது என்றால், அது இந்த நாட்டில் திறந்த பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த நாடு வெளிநாடுகளின் சந்தைக்காக திறந்து விடப்பட்ட நேரம் ஏற்பட்ட ஒரு தாக்கம். அது அந்த தாக்கம் உடனடியாக அப்பொழுது வெளியில் வந்திருக்கிறது. பிறகு படிப்படியாக வேறு பல காரணங்களால் அது மெல்ல மெல்ல அதை நாங்கள் கவனிக்காமல் விட்டு அது 2020க்கு பிறகு அல்லது 2019க்கு பிறகு நிகழ்ந்த பல மாற்றங்களின் ஊடாக மிக கடுமையான ஒரு தாக்கத்தை நோக்கி போயிருக்கிறது. நாம் முழுக்க நம்முடைய அந்நிய செலாவணிக்காக நாங்கள் மிகவும் பலவீனமான துறைகளை நம்பி இருக்க தொடங்கினோம். சுற்றுலாத்துறை, பெருந்தோட்ட துறையில் குறிப்பாக தேயிலை ஏற்றுமதி, அது ஒரு அத்தியாவசியமான பொருள் அல்ல. மற்றது நம்முடைய ஆடை கைத்தொழில், அடுத்தது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நாங்கள் எங்களுடைய தொழிலாளர் படையை ஏற்றுமதி செய்து, உழைப்பு சக்தியை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் கிடைத்த வருமானம், இப்படியான விடயங்களை நம்பியிருந்தோம். அப்போ கவனித்தால் நாம் வெளிநாடுகளில் ஏதோ ஒரு வகையில் தங்கியிருந்து நம்முடைய அந்நிய செலாவணியை பார்த்து கொண்டோம். திடீரென ஒரு புதிய சூழல், பெருந்தொற்று சூழல், சுற்றுலாத்துறை முடங்குகின்ற நிலைமை, பொருளாதார நெருக்கடி, உலக பொருளாதார நெருக்கடி, இவையெல்லாம் வந்து சூழுகின்ற போது நாங்கள் தடுமாறி தளர்ந்து உடைந்து போயிருக்கிறோம். சரியான நீண்டகால திட்டமிடலுடனான
ஒரு பொருளாதார கட்டமைப்பு, சமூக அரசியல் கட்டமைப்பு இந்த நாட்டில் உருவாக்கப்படாமல் போனதன் நீண்ட கால விளைவினை இன்றைய சமுதாயமாகிய நாங்கள் எங்களுடைய தலையிலும் வயிற்றிலும் அடிகளாக சுமக்கிறோம். இந்த இடத்தில்தான் வெளிநாட்டுக்கு போகின்ற மோகம் என்பது வெறும் மோகமாக அல்ல, ஒரு தாகமாக அல்ல, அது ஒரு தேவையாக எழுந்திருக்கிறது, உயிர்காக்கும் தேவையாகவும் எழுந்திருக்கிறது. இந்த இடத்தில் ஒவ்வொருவரும் நீங்கள் சந்தித்தால் அவரவர் மட்டத்தில் சொல்லுவார்கள். ஒன்று, நான் கத்தாருக்கு அல்லது சவுதிக்கு எங்கேயாவது போய்விட வேண்டும் என்று ஒரு தரப்பு சொல்லும். இன்னொரு தரப்பு தான் படித்து மேற்குலக நாடுகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லும். இடையில் ஒரு தரப்பு திரைக்கடலில் ஏறும். யாரும் எப்படியாவது ஏதாவது செய்து இந்த நாட்டை விட்டு வெளியேறி எங்களை காத்துக்கொள்ள முடியுமா என்று பார்க்கின்ற நிலைமையில் இருக்கிறோம். இந்த இடத்தில் தான் இப்படி வெளியேறுவது நம்முடைய நாட்டை மீட்கப் போகிறதா அல்லது இவர்கள் சொல்வது போல தாக்கப் போகிறதா என்ற கேள்வி வருகிறது. பல கருத்துக்கள் இங்கே முட்டி மோதின. மீட்பது என்றால் எப்படியெல்லாம் மீட்க முடியும் என்று இவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார்கள். தாக்கங்களை பற்றி இவர்கள் சொல்லிக்கொண்டே போனார்கள். மீட்பதாக இருந்தால் எம்முடைய தொழிலாளர் படை, எம்முடைய மக்கள், இளைஞர்கள் வெளியில் போய் இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரு அடிக்கட்டுமானம், ஒரு கட்டமைப்பு எம்மிடம் இருக்கிறதா? இல்லை, இது நமக்கு தாக்கத்தை உருவாக்கப் போகிறது என்று சொல்லி இங்கேயே தங்கினால் எம்முடைய உழைப்பு சக்தியை, மூளையை, திறமையை பயன்படுத்தக்கூடிய கட்டமைப்பு, வசதிகள், அதுக்குரிய முறைமை இங்கே இருக்கிறதா? இல்லை. இங்கே அப்படி ஒரு கட்டுமானம் வளர்த்தெடுக்கப்படவில்லை. அதற்கான ஒரு எதிர்பார்ப்பையும் காணவில்லை. அதற்கான ஒரு கனவை கூட காண்பதற்கு வழியில்லாத நிலைமையில் இருக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே தங்கியிருந்து உடனடியாக இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியுமா என்ற கேள்வி வந்து விடுகிறது. போயும் இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியுமா என்ற கேள்வி சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் வழியில்லை, வழியில்லை. இப்பொழுது நாங்கள் இந்த நோயாளியை கொண்டு வந்து எமர்ஜென்சியில் போட்டிருக்கிறோம். இங்கே எதை பற்றியும் யோசிப்பதற்கு நேரமில்லை. இந்த இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோகம் இருக்கிறது அல்லவா, இது செயல் வடிவம் பெற்று இங்கிருந்து ஒரு தொழிலாளர் படை தன்னுடைய உழைப்பு சக்தியை ஏற்றுமதி செய்து உடனடியாக ஏதாவது செய்யாவிட்டால் தன்னுடைய குடும்பத்தை தானும் காக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து நிற்கிறது. எனவே இளைஞர்களிடையே இன்று வளர்ந்து வருகின்ற இந்த வெளிநாட்டு மோகம் இந்த நம்முடைய தாய் நாட்டை குறுகிய கால அடிப்படையில் மீட்கும், நீண்ட கால அடிப்படையில் பெரும் தாக்கத்தை உருவாக்கும். இந்த தாக்கத்திலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான சரியான அரசியல், பொருளாதார, சமூக கட்டுமானத்தை, கட்டமைப்பை இந்த நாட்டில் உருவாக்குவதற்காக நாங்கள் போராட வேண்டும் என்று கூறி, இதுதான் என்னுடைய தீர்ப்பு என்று வழங்கி விடைபெறுகிறேன். பொங்கலோ பொங்கல். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமன்றத்தில் எம்மோடு இணைந்திருந்து இந்த பட்டிமன்றத்தை ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் இந்த பட்டிமன்றத்தில் பங்கு பற்றியவர்களுக்கு தம்முடைய அன்பு பரிசை தர விரும்பியிருக்கிறார்கள் மா மதர் அமைப்பினர். இந்த மா மதர் அமைப்பினர் பிள்ளைகளுடைய கல்விக்கு வறுமை தடையாக இருந்துவிடக்கூடாது என்று விரும்பும் ஒரு அமைப்பு. கல்விக்கு வறுமை தடையாக இருக்கின்ற இடங்களில் அந்த வறுமையை போக்குவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள், உதவிகள் செய்கிறார்கள். இலங்கை முழுவதும் அவர்களுடைய இந்த செயற்பாடுகள் பரந்து விரிந்திருக்கிறது. பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரையான பிள்ளைகளுக்கு கல்விக்கான உதவியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த மா மதர் அமைப்பினர். இப்பொழுது இவ்வமைப்பினர் இந்த பட்டிமன்றத்தில் பேசியவர்களுக்கு, பங்கு பற்றியவர்களுக்கு தம்முடைய அன்பு பரிசினை வழங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பரிசு இப்பொழுது நம்முடைய பங்காளர்களுக்கு வழங்க